கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கல்முனை பள்ளிவாசல் வீதி காப்பட் வீதியாக அபிவிருத்தி செய்வதற்கான முதல்கட்ட பணி பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவாவின் வேண்டுகோளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிராந்திய நிறைவேற்று பொறியியலாளர் ZAM அஷ்மீர் உள்ளிட்ட அதிகாரிகளும் அதன் போது இணைந்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் காத்தான்குடி மத்திய கல்லூரியின் உள்ளக வீதி அபிவிருத்தி வேலை திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் பங்கேற்புடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் நிஹால் அகமது தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூத், கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் அப்துல்லா, வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் பொறியியலாளர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். தொற்றா நோய்கள் தொடர்பில் கிராமவாசிகளுக்கு தெளிவூட்டும் இலவச மருத்துவ முகாம் இறக்காமம் அஷ்ரப் ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற்றது. இறக்காமம் பிரதேச சபை தவிசாளர் ML முஸ்மி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தொற்றா நோய்களை தடுப்பது தொடர்பில் வைத்தியர்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தினர். கடந்த 3 நாட்களாக காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த குடும்பஸ்தர் ஒருவர் மௌசாக்கலை நீர்த்தேக்கத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மஸ்கெலியா பிரவுன்லோ தோட்டத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்தார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மூதூரில் உலக ஆதிவாசிகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மூதூர் சந்தனை வட்டை கிராமத்தில் திருகோணமலை குவேனி பழங்குடி மக்கள் நலன்புரி அமைப்பு சிவில் அமைப்புகள் இணைந்து அதனை ஒழுங்கு செய்திருந்தன. இலங்கையின் கரையோர பழங்குடியின மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவோம் எனும் துணிப்பொருளில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆதிவாசிகள் சமூகத்திலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 20 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன.